ஒரு சினிமா ரசிகன் அல்லது ஒரு படைப்பாளன் பெரிதும் விரும்பும் ஒரு இயக்குனர் யாருன்னா அவர் மணிரத்னம் தான். காரணம் அவரின் தனித்தன்மையும் அவருடைய ரசனையும் சொல்லலாம். மணிரத்னம் பாத்தீங்கன்னா அவர் இதுவரையும் அவர் வந்து ஷூட்டிங் எடுத்தது எல்லாமே இந்தியாவில தான். அவர் வந்து ஃபாரின் எதுலையும் ஷூட் பண்ணதே கிடையாது. ஒரு இந்திய அரசியலமைப்பை தொடுற மாதிரி படம் தான் இருக்கும். ஸோ அவர் படம் எல்லாமே இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கவகிக்கிற படமா இருக்கும். அவர் வந்து ஒரு இளைஞர் மக்களை பத்தியும் ஒரு அரசியல் அமைப்பு படமாகவும் இருக்கு அவர் படம். உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், மணிரத்னம் அவர்கள் உதவி இயக்குநராக பணிபுரியாமல் நேரடியாகவே திரைப்படத்தை இயக்க வந்தவர் என்பது. புதுசாக வர்ற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து மணிரத்னம் சார் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு புக்கு மாதிரி, டெக்ஸ்ட் புக் மாதிரி. ஒவ்வொரு படத்துலையும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அப்படியே வந்து அவரோட டெக்னாலஜி வந்து எல்லா படத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரத்தில் அவர் கண்டுபிடிச்ச அந்த லைட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக வந்தால் ஓகே அதில் வந்து 60 அந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு 60 இயர்ஸில் இருக்கிற ஒரு ஓல்டு மேன் எடுத்த படம் மாதிரியே இருக்காது. பல போராட்டங்களை சந்தித்து 5வது படமான மௌனராகம் படம் தான் இவரின் முழுமையான சுதந்திரத்தில் எடுக்கப்பட்ட படமாக இருந்திருக்கிறது. அவரின் முதல் படமான பல்லவி அணு பல்லவிக்கும் மௌனராகும் படத்தில் சில காட்சிகளும் சில ஒற்றுமைகளும் இதோ உங்களுக்காக. உனக்கு பயம்? ನನ್ ಕಂಡ್ರೆ ಭಯ. ನನ್ ಗ್ರೇಸ್ ಸ್ಟೈಲ್ ಚಾರ್ಮ್ ನೋಡಿ ನೀನು ಭಯ இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? என் கூட காஃபி சாப்பிட. ಹೇಗೆ? ನನ್ ಜೊತೆ ಕಾಫಿ ಬಾ. நானும் அடி உதையெல்லாம் இப்ப விட்டுட்டேனே. இப்ப ஒன்லி திருட்டு. அதுவும் உங்க வீட்டு திருட்டு எங்க வீட்டு திருட்டு இல்ல, கண்ணா பின்னாடி பெரிய திருட்டு. என்ன திருடுன நீ கேட்கணும். என்ன திருடின? உன் இதயத்தை. ಅವಳು ನಕ್ಲು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ದ ಕಾಫಿ ಅಂದ್ಲು. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ದ ಕಾಫಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ காஃபிக்கு. ஹேய் ஹேய். அவர் ஒரு பேட்டியின் போது இயக்குனர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது என்னன்னா, எழுத்தாளராகவோ ஃபிலிம் மேக்கராகவோ இருப்பதில் ஒரு வசதி, நம்முடைய உண்மையான கதாபாத்திரத்தில் இருந்து மற்றவர்களாக வாழ்ந்து பார்க்கலாம் என்பது. இரண்டாவதாக அவர் சொன்னது, நாம் கெட்டவராக இருந்தால் நல்லவராக நம்மை கற்பனை செய்து நம்மை இன்னொருவர் மூலம் நடிக்க வைக்கலாம் என்கிறார். மறுக்க முடியாத உண்மை. மணிரத்னம் பார்க்கும்போது என்ன சொல்றது, நம்ம வந்து எத்தனையோ பேர் படங்கள் பண்றாங்க. இதுக்கு மத்தியில வந்து இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு சூப்பரா ஒரு படத்தை பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாம வந்து டெக்னிக்கலா ஒரு படத்தை வந்து அலசி ஆராயலாம் மாட்டோம் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வந்து கேமரா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க, டோன் எப்படி பண்ணிருக்காங்க, லைட்டிங் எப்படி பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி ஓவரா நம்ம பேச ஆரம்பிச்சது வந்து மணிரத்னம் சாருக்கு அப்புறம் தான். அதாவது பெருசா யார்கிட்டே போய் அசிஸ்டன்ட் இல்லாம டக்கு ஒருத்தர் வந்து இவ்வளவு சூப்பரான படம் பண்ணியிருக்காரு போது எவ்வளவு பேர் நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம். அந்த விதத்துல வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரசிகன் தான். மணிரத்னத்தின் முதல் கன்னட படமான பல்லவி அணு பல்லவி வெளிவந்த ஆண்டு 1983. அதன் பிறகுதான் நமக்கு தெரியும் தமிழில் பகல் நிலவில் ஆரம்பித்து காற்று வெளியிடை வரைக்கும். இந்தியாவில் ஒரு லெஜெண்டரி டிரெக்டர் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் டைரக்ஷன்ல கண்டிப்பா அவர் எடுத்த காதல் படங்கள்லாம் சொல்லவே வேணாம். எல்லா படமும் மாஸ் ஹிட்டா இருக்கும். அதுல அவருக்கே வந்து உரித்தான ஒரு விஷயம், அரசியல் களங்கமும் அவரால் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கான படம் தான் வந்து இருவர். ஒட்டுமொத்தமான தமிழக அரசியலே இன்னைக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னா அந்த அரசியலை வந்து தத்ரூபமா படம் எடுத்து காமிச்சு இதுதான் படம் அப்படின்னு சொல்லி காமிச்சவர் நம்ம மணிரத்னம் சார். வழக்கமா ட்ரெண்ட்ல இருக்க விஷயத்தை தான் படமாக்குவாங்க. பட் இவரோட படங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட ட்ரெண்ட் ஆகுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். பகல் நிலவுக்கு முன்பாக உணரு என்ற ஒரு மலையாள படத்தையும் இயக்கியிருக்கிறார் நம் இயக்குனர் மணிரத்னம். Yes, and so Mani Ratnam sir pati solrona, he's one of my favorite director, producer. எனக்கு மணி ரத்னம் சார் நான் ரொம்ப பிடிக்கும். I think he's one of the director that works with all age categories. நம்ம வந்து ஒரு 120 ரூபாய் கொடுத்து ஒரு படம் போய் நம்ம பார்க்கறோம்னா I think it's one of the worst things that we can do. ஏன்னா அந்த காசு கொடுத்து நம்ம ஒரு படம் பார்க்கறோம்னா I think எந்த கிரிட்டிசிசமே இல்லாம
கரெக்டா இருக்கும். ஃபேமிலி கூட சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். லவர்ஸ் ஓ சில்ட்ரனோ கூட அந்த அவங்க கொடுக்குற ஒரு மெசேஜோ அவங்க எந்த இதுவும் இல்லாம ஐ திங்க் இட் வில் பி ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் திங்ஸ் தட் யூ கேன் வாட்ச். காற்று வெளியிட என்ன பேசும் இந்த படம்? அழகான காதல் கதையை காஷ்மீர் மற்றும் இராணுவத்தின் பின்னணியில் சொல்கிறார் மணிரத்னம். தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திக் இராணுவ விமான பைலட்டராக வேலை செய்கிறார். இவர் வேலை செய்யும் இடத்திலேயே டாக்டராக வேலை செய்கிறார் அதித்தி ராவ். இருவருக்கும் இடையே உருவாகும் காதலுக்கும் இராணுவ கட்டுப்பாடும் காஷ்மீர் வாழ்க்கை சூழலுமே எதிரியாய் இருக்கிறது. இதிலிருந்து எப்படி காதலர்களாய் இணைந்தார்கள் என்பதே காற்று வெளியிடை. ஸோ இந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா 2 ஜூன் 1955 அந்த வருடம் தான் பிறந்திருக்கிறார். இவருடைய டைரக்ஷனல் ஸ்கில்ஸை பத்தி நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு. நாயகன் அப்படின்ற படம் வந்து ஸ்கல்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றளவிலும் ஒரு டான் மூவி அப்படின்னா வந்து அது ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய டைரக்ஷன் இருந்திருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து இவர் வாங்கியிருக்கக்கூடிய கௌரவங்கள், அதாவது வந்து அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பல்வேறு இருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா வந்து இவர் பல்வேறு காலகட்டங்களில் நான் சொன்ன மாதிரி இயற்றிய படங்கள்ல வந்து பல்வேறு விதமான உணர்வுகளை பிரதிபலிக்கிற விஷயங்கள் இவர் இயக்குறதாகட்டும், அதை பத்தின ஒரு ப்ரீஃப் டீடைலிங் ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 6 தேசிய விருதுகள், 7 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா இது போல நிறைய விருதுகள் வந்து இவர் வாங்கி குவித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சினிமா என்கிற ஒரு ஊடகத்தை அற்புதம் செய்து கலராய் வண்ணம் பிடித்து அதில் ஒரு விமர்சனத்தையும் நம் எண்ணத்தையும் ஒரு கணம் சிந்திக்கக்கூடிய நம் மணிரத்னம் இன்னும் அவரிடம் பல கதைகளை படம் பிடிக்க ஆவல் கொள்கிறோம். நன்றி. மணிரத்னம் சார் ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா ஹீஸ் அ ஸ்டார். He's a star. He's a born star. அவ்வளவுதான். He's just amazing. புரியாத புதிர்ங்கிற மாதிரி இயக்குனர்ல புரியாத காதல கண்மடி நிறுத்தக்கூடிய ஒரு புரியாத இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் சொல்லலாம். He is the guru of film technology. அவர் பெரிய ஜீனியஸ்ங்க. மணிரத்னம் சார் அப்படின்னும் போது புலமை பித்தன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து சடனா ஞாபகத்துக்கு வருது. இவர் சினிமானுடைய புலமை பித்தன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.